கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவருக்கு நல்ல நாளை அவர் மாதிரி கரத்திலே கொடுத்தார். அநேக பலவீனங்கள், அநேக சோர்வுகள், ஆனால் அது மத்தியிலும் கூட ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்துகிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிப்பதற்கு தகுதி உள்ளவராக இருக்கின்றேன். உண்மையாகவே ஒவ்வொரு நாள் நாம் பொழுது விடிந்து சூரியன் வெளிச்சத்தை பார்ப்பதற்கு பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சம், ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படுகிறது. காரணம், நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை என்கின்ற தொலைக்காட்சியில் நாம் அநேக செய்திகளை கேட்கும் பொழுது அது நமக்கு வேதனையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்ததினாலே எத்தனையோ மேன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். தாவீது அநேக காரியங்களை கர்த்தர் வீசியிருக்கிறார். தாவீது ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார், பக்தி உள்ளவனாக இருந்தார், கர்த்தரை ஒரு ஆராதிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்தார். கர்த்தர் அவருக்கு எப்பொழுதுமே உதவியாக இருந்தார். ஆனால் பல எண்ணங்கள், பல பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. ஆனால் அந்த பிரச்சனைலாம் மனுஷனை பார்க்கல, அந்த பிரச்சனையில அவர் தன்னுடைய நண்பர்களை பார்க்கல, பிரச்சனையில தன்னுடைய பலத்தை பார்க்கல. பிரச்சனை வரும் பொழுது தன்னுடைய சோதரம், பணம், பொருள் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கல. முழுமையாக கர்த்தராகிய ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்படின்னால் அவரையே நோக்கி பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க, கரங்கள் வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. நம்ம அவரை நோக்கி பார்த்தா தான் நமக்கு என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதுதான் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரியும். தாவீது சொல்றார், 2 சாமுவேல் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம்னா, 2 சாமுவேல் 17ஆம் அதிகார வசனத்திலே பாருங்க. 2 சாமுவேல் 22:17. அவர் உயரத்தில் இருந்து அவர் என் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்தில் இருக்கிற என்னை என்ன பண்ணார்? உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஆண்டவர் உயரத்திலிருந்து என்ன பண்ணாரு? கையை பிடித்து என்ன பண்ணாரு? தூக்கி விட்டார். எங்கிருந்து? ஜலப்பிரகாரத்தில் இருந்து, ஒரு திரளான தண்ணியில் இருந்து, நான் மூழ்கி போகின்ற நிலையில் இருந்து என்னை தன்னுடைய கையை நீட்டி தூக்கி விடுத்தார். இன்னைக்கு வியாதி என்கின்ற தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிறது. நம்மை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். தாவீது ஒரு ராஜா தான், சவுலுடைய மாமா. பல வகையில் அவருக்கு உபத்திரம் கொடுத்திருந்தார். எத்தனையோ முறை கொள்வதற்கு அவன் எத்தனை தீட்டிக் கொண்டிருந்தார். ஆனாலும் இதே சவுலை தாவீது கொல்ல முடியும், ஆனால் கொல்லவில்லை. ஆனால் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன், இவர்களை நான் தாக்க போறது இல்லை, இவங்க எனக்கு எதிரி இல்லை, நான் இயேசுவின் நாமத்தில் நான் வெல்வேன்ற ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த சரியான நேரத்தில் என்னை கர்த்தர் தன்னுடைய கைகளை பிடித்து தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது பாருங்க அதிகமா. உயரத்திலிருந்து அவர் என் கையை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டினார், என்னை பிடிச்சார். ரொம்ப உயரத்தில் இருந்தால் நம்மளால காப்பாற்ற முடியுமா? சில செல்வங்கள் இருக்காங்க, வசதி படிச்சிருக்காங்க, உயர்த்து இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இன்னைக்கு கொரோனா கண்டா வாசலே நிறுத்திடுறாங்க. கடந்த நாள் 2 பிள்ளைங்க தன் தாய் வேற ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க உடம்பு நல்லா இல்லை, இரும்பல் சரி இருக்கிறதுனால அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலையாங்க. அவங்க வாசல்லையே இருந்து உட்காந்துட்டு 2 பையன் வீடு பக்கத்து வந்து பார்க்கலான்ட்டு, ஐயோ நீ அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு, கொரோனா
எங்களுக்கெல்லாம் பாதிக்கும்னு சொல்லிட்டு விட்டாச்சு, அப்படியே கை விட்டாங்க. அந்த வயசான பாட்டியம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு ரோட்டில் அப்படியே பாவமாக பார்க்கறது பார்த்தேன். எனக்கு ஒன்று அழுகலாமான்ற மாதிரி வந்துச்சு. பெத்த பிள்ளைங்க கூட கைப்பிடிச்சு தூக்கி ஒரு நாள் அந்த மாதிரி இட்டு போயிருக்கு. அவ்வளோ அழகா. இன்னைக்கு தாய்க்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லி பயந்து விட்டுட்டு ஓடி போறான். ஒரு நாள் அந்த தாய் அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை இருக்குமானா அந்த குழந்தைய விட்டுட்டு போவாங்க. நினைச்சு பாருங்களேன், மனம் உடைக்கப்பட்டிருக்க. நான் நினைச்சு பார்த்தோம், ஃபீல் பண்ணணும். கத்திர ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டு போறவங்க இல்லை, அப்படி ஆண்டவர் விட்டுட்டு போறவங்க இல்லை. நம்ம கையை பிடிச்சி ஒரு உயரத்தில் இருந்தோம் நம்ம ஜலப்படையால தண்ணீர் நிரம்பி படுத்து முழுகிற நேரம் வரும் பொழுது உயரத்திலிருந்து கைப்பிடிச்சுட்டு விட்டாங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க படகுல முன்னாடி போங்க, நான் பின்னாடியே போய் வரேன்னு வந்து கொண்டே இருக்க காற்று பயங்கரமா ஒரு உருவம் அங்கிருந்து வந்துட்டே இருக்கு. இவங்கெல்லாம் ஆவேசம் கண்டு பயப்படுறாங்க. நான் தான் பயப்படாதீங்க. உடனே அதுல படகுல இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க, ஒருவர் நீராயானால் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நடக்க. அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. நான் அற்புதம் செய்யறதுலாம் சாதாரண விஷயம். நீ சொல்லி செய்யணும்னு முதல்ல கிடையாது. ஆனா எனக்கு நீ டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால செய்ய முடியும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஆசைப்படுறிய அப்படின்னு ஆண்டவர் அப்ப நீ பாப்பாங்க. அவன் நீரையா இயேசு கிறிஸ்து இடத்துல நடந்து வராங்களா? இதில் நடந்து வர கடல் மேல நடந்து வர அவனை நீங்களான்னா நானும் நடக்கும். நீங்கள் அவர் நடக்கிறது அதுக்கு ஒரு அற்புதம். நீ நடக்க முடியுமா தண்ணியில? அதுதான் அவனுக்கு படகு வச்சு அவருக்கு இதான் சித்தத்தை செய்ய வந்தது தேவகுமாரன். நீ நான் அப்படியா? நம்முடைய அப்பா அம்மாவுடைய சித்தத்தை கூட செய்ய மாட்டோம். என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பா அம்மா சொல்றதை கூட நம்ம கேட்க மாட்டேன்றோம். ஆனா அவர் அப்படி இல்லை. பிதாவின் சித்தத்தை கேட்டு செயல்படும்படி அநேக சீடர்களை உருவாக்கும்படி கடந்து வந்த தெய்வமாக ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனை வச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் அப்படி விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் சொன்னாரு, நான் அப்பா நீ நடந்துவாங்க, என்ன மாதிரி தான் நடக்கணும். நடவா 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நடந்தேன். 4 ஸ்டெப்பு மேல நடந்த உடனே சூரிய எண்ணம் வந்துடுச்சு. ஒருவேளை நம்ம கீழே விழுந்துட்டோம்னா அப்படி வந்த உடனே கீழே விழ ஆரம்பிச்சோம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர் அந்த எண்ணம் இல்லையா அவருக்கு? என் பிதா என்னை கீழே விட மாட்டேன், நான் நடப்பேன் நல்லா நடந்தேன், வேற எதை பத்தி சிந்திக்கிறேன். நீ என்ன நினைச்சிருப்ப? விழுந்துட்டா 2 வகையில் ஆசைங்க. ஒன்று நானே கேட்டு மாட்டிட்டேன். 2வது என் நண்பர்கள் தானே பண்ணிட்டாங்க, படகுல சும்மா தான் உட்காந்துருக்காங்க. நான் தான் இப்போ முந்தி கட்டு தான் என்ன பண்ணிட்டேன், நீரை யாராவது என்னை நடக்க வைக்கணும். நான் பாட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் பயந்து தலைமணி ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு நாளைக்கு சில வேலை நம்ம செய்கிற வேலை ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு எதாவது பேசினா தான் நம்ம பிரச்சனை மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஓட்ட வாய், இந்த ஓட்ட வாயில் ஏதேதோ பேசிக்கிட்டு மாட்டிக்கிட்டு கட்சியில் சிக்கல் ஏசப்பான்னு ஜோம் பண்ண அந்த ஜோம் பண்ணி ஏதோ வாய் இருக்குதுன்னு வளராத. வாயில் இருக்குது எல்லாம் வளருது. எல்லாம் ஜோம் பண்ணிடலாமா? எல்லாமே ஜோமா. ஜபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாமே கேட்கலாமா? எல்லாம் ஆண்டவரே எனக்கு வேறு கப்பல் கொடு கேட்கலாமா? வேண்டியது. இப்போ என்ன ஒரு தட்டில் சோறு கூட இருக்கு, அது கொடுக்கறதுக்கு வழி காட்டுவாரு. நீ அந்த வழியை தேடி போய் சாப்பிட்டுக்கோ. ஆமா, இவன் என்ன பண்ணிட்டான்? நீரே ஆனால் என்னை தண்ணீர் மீது நடக்க வையும். சரி, அப்படி ஆசைப்படுது. என் விசுவாசத்துல அவனை நடக்க வைக்கிறேன். இப்போ உன் விசுவாசத்துல நீ நடக்கல, என் விசுவாசத்துல இப்ப நடப்பா பாப்பா. அந்த ஆர்வத்தில் வந்தான். 2 ஸ்டெப் வந்தோடனே போட் அங்கே இருக்கு, ஏசு அங்கே 2 நடுவில் நிற்கிறான். பயம் வந்துச்சு. ஒரு விட்டா நம்ம கீழே அங்கேயும் போகக்கூட இங்கேயும் போகக்கூடாது. காற்று சாமியா தெரியல, ஆவியா தெரியல. நம்ம வேற சொல்லிட்டோம். இவனும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் கேட்பாரு, நீ ஒழுங்கு அவன் கூட்டத்தில் உட்காந்து நீ போட்டில் ஜோம் பண்ணிடலாம்ல, அது போய் இருந்தாலும் தெரிஞ்சு நீ அங்கே போன கேட்பாரா? அங்கேயும் மாட்டிப்போம் இங்கேயும் மாட்டிப்போம். ஆண்டவர் பார்த்தாரு, நான் காற்றில்
காற்றுக்கும் கடலிலும் அதட்டத்துக்கு வல்லமை பெற்றிருக்கேன், எனக்கு கிருபை பெற்றிருக்கேன். நான் சோதனை செய்ய போறேன். நான் இப்போ பிதாவிட்ட கேட்டு கேட்டு அநேக காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு செயல்படுறேன். இவங்க நிறைய பேருக்கு அநேக காரியங்களை பிதாவிட்ட கேட்கறது இல்லை, பாசிட்டே கேட்கறது இல்லை. நான் பிதாவிட்ட கேட்கிறேன், அது பாசிட்டே கேட்கறது. பாச சொல்ற ஆலோசனை கூட மீறி நடக்கிறேன். என் இஷ்டம், என் வீடு, என் பணம், நான் இஷ்டமா நடப்பேன். யார் எனக்கு ஆலோசனை தெரியல. நான் அவரோட பல மடங்கு படிச்சிருக்கேன். எங்க பாசத்துக்கு அவரை தெரியாது, காங்காச்சாரம் கூட தெரியாது, படிக்காத ஒரு மனுஷன். அவர் சொல்லி நான் கேட்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனுக்கு சேவை செய்கிற மனுஷனை நம்ம கனப்படுத்தி அவர்கள் சொல்கிற ஆலோசனை கேட்போமா, நம்ம நிச்சயமா நன்மையான பாதையில் கொண்டு போவார். பிதாவான தெய்வம் கிறிஸ்து தம்மை அபிஷேகம் பண்ணினான், அபிஷேகம் பண்ணினான். அவர் எப்பொழுதும் மலையில நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ண ஜனங்களுக்காக, சீடர்களுக்காக என்ன அடுத்த திட்டம் சொல்வதற்கு. ஆனா இவர்கள் நீரேயானால் கீழே விழ போறார். இப்ப என்ன பண்ணாரு? இப்ப என்ன சொன்னார்? ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, ரட்சியும். என்னமா சொன்னாரு ஆண்டவர்? என்ன ரட்சியும், என்னை காப்பாத்துங்க. ஆண்டவர் என்ன பண்ண உடனே கையை பிடிச்சு என்ன பண்ணாரு? தூக்கினாரு. அங்க தாவீது இத பார்க்கல, அவருக்கு தெரியாது இந்த சம்பவமே. அவர் விசுவாசத்திலே அங்க அறிக்கப்பட்டார். ஏன்னா எனக்கு பல பிரச்சனை வெள்ளம் போல புரண்டு வந்தது பாத்தீங்களா, அப்பெல்லாம் உயரத்திலிருந்து கைகளை பிடிச்சு என்ன பண்ணாரு? என்னை தூக்கினோம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அழகா வர்ணனை பண்ணுகிறார் பாருங்க. 22:2-7 கர்த்தர் வந்து என்னுடைய கண்மலை, என் ஆண்டவர் யாருங்க? கோட்டை. தாவீது தெளிவா என்னுடைய கடவுள் யாருன்னா கண்மலை, கண்மலை உயர்ந்த மலை, கண்மலை. அவர் என்னுடைய கோட்டை. யாரு? கோட்டை. என் கோட்டை, என் ரட்சகருமானவர். அல்லேலூயா. அப்புறம் தேவன் நான் நம்பி இருக்கிறது, நம்பி இருக்கிற துருகம், என் கேடகம், துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமும், எனக்கு புகழிடமும், என் ரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு எவ்வளவு அழகா சொல்ல. அவர் கண்மல் என்றாரு, கோட்டை என்றாரு, துருகம் சொல்றாரு, ரட்சணிய கொம்பு என்று சொல்றாரு, கேடகம் சொல்றாரு, நான் நம்பி இருக்கிற துருகம் என்று சொல்கிறார், எனக்கு புகழிடம் சொல்றார், உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்றார். அவர் என்னை எல்லா வல்லடிக்கும் என்னை என்ன பண்ணாராம்? நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எல்லா வல்லடிக்கும். பயப்படாதீங்க. ஒவ்வொரு டிவி நியூஸ் வரும்போது பயந்துடாதீங்க. உங்களை கர்த்தர் எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். எப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். கோட்டையான கர்த்தர் இருக்கிறார், கண்மலையான கர்த்தர் இருக்கிறார், ரட்சகரான கர்த்தர் இருக்கிறார், நம்பி இருக்கிற துருகமான கர்த்தர் இருக்கிறார், என்னுடைய கேடகமா இருக்கின்றார், என்னுடைய ரட்சணிய கொம்பா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமான கர்த்தர் இருக்கிறார். அப்போ தாவீது சொல்றா, துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்கு நீங்களாக்கி. துதிக்கு பாத்திர கர்த்தரை கூப்பிட்டா மாத்திரம் போதும். நீங்க வேற யாரும் கூடாதீங்க. ஹாஸ்பிட்டலில் கூட டாக்டருக்கு ஜுரம் கூட தூரத்துக்கு பார்த்துட்டு மாத்திரையை தூக்கி போகணும், கிட்ட வராத இருக்கணும், போகணும். இந்த ஜூனில் சேர்ந்தவங்க கிடையாது, நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறோம். வியாதிஸ்தரை கூட ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, தூரத்திலிருந்து தன் கையை பிடித்து ஜல பிரகாரம் வரும் பொழுது கொந்தளிக்கு மடிந்து போகிற நேரத்திலே கையை பிடித்து பாருங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சர பிரகாரம் என்னை பயப்படுத்தினது. மரண அப்படின்னா என்னங்க, தண்ணியில முழுகி போறோம், அலை அடிக்குது, முழுகி போறோம். மரண அலை வந்துட்டு இருக்கப்போ மரண அலை வந்துட்டு யாரு என்னன்னு தெரியல, மரண அலை. ஆனா துச்சர பிரகாரம் என்னை பயப்படுத்தினது
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். நம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் எட்டிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணலாம்? தாவீது என்ன பண்ணலாம்? நெருக்கத்துல கூப்பிட்டாரு. இந்த நெருக்கத்துல நீ கூப்பிடு கர்த்தர். இந்த நெருக்கத்துல யார் கூப்பிட போற? யாருமே இல்லை. பாஸ் கூட வரல, அண்ணன் வரல, அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை. நிறைய நெருக்கம். இந்த நெருக்கத்துல யார் கூப்பிட போற? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சில கவர்மெண்ட் இந்த நம்பர் கூப்பிட்டாங்க நாங்கள் வரேன்னு சொல்லுவாங்க. 100 பேருக்கு கேட்டிருப்பாங்க, அது ஒருவருக்கு அவங்களால உதவி செய்ய முடியும். பாவம், அவங்களால எத்தனை பேருக்கு செய்ய முடியும்? பரவாயில்ல, செய்யறாங்க. அது ஒரு வார்த்தை. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கடவுளை ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் அந்த பூமியில தர்மம் செய்கிறார்களோ அவங்கெல்லாம் மனமாற கிறிஸ்தவ போதகராகிய நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எந்த முதலையும் பார்க்காமல் உதவி செய்கிறவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலனே பார்க்காம செய்யறீங்களே, உங்கள் கடவுள் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், தம்முடைய ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார். இப்போ ஒரே ஒரு டிராபேக்னா ஆலயத்துல இருந்து கேட்டார். இப்போ ஆலயத்துல இருந்து நம்ம துதிக்க முடியல, அதுதான் கொஞ்சம் வருத்தம். வந்த நாட்கள்ல விடுதலையா நம்ம ஆராதிக்க சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபம் ஆலயத்துல இருந்து கூப்பிட்ட சத்தத்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். 22 2 பார்த்தீங்கன்னா 22 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பாங்க. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பாத்தீங்கன்னா இதெல்லாம் உதவியெல்லாம் யார் செய்வானா? துரோகம் பண்ணாதவனுக்கு தான் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு துரோகம் பண்றவனுக்கு இந்த நன்மையே கிடைக்காது. அவன் ஆபத்துலாம் கூப்பிட முடியாது. ஆலயத்திலிருந்து கர்த்தர் கேட்க மாட்டாரு. கர்த்தருடைய வழிகள் கர்த்தரை காத்து கொண்டு நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை, அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தியிருந்தேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து எனக்குன்னு ஒரு துர்க்குணம் இருக்கு. என்ன நற்குணம் ஒன்று இருக்கு, துர்க்குணம் இருக்கு. அந்த துர்க்குணத்திலிருந்து வெளியே ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு நன்மை உண்டு. அந்த பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவருக்கு தயவுள்ளவராகவும், நீதி உள்ளவருக்கு நீர் நீதி உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தம உள்ளவராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவருக்கு நீர் மாறுபாடு உள்ளவராக என்று சிறுமைப்பட்ட ஜனத்தை யாரெல்லாம் மேட்டுமையா இருக்கிறானோ அவனை கர்த்தர் தாழ்த்துகிறார். கர்த்தராகிய தேவன் என் விளக்காய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்வில் இருக்கிற இருளை இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? வெளிச்சமாக மாற்ற போகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வழிக்கு உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற தாவீது சொல்ற வார்த்தை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். என்னால முடியும். நீ உத்தமனா இருந்தா, புனிதா இருந்தா, பேசலாம். அவர் உண்மாய் மன உண்மையாக இருந்தால், உனக்கு துர்க்குணம் இல்லாமல் இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கண்களையும் கூட நாம் ஜெபம் செய்யுமா? அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உங்க கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய பலத்துக்காக சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தாமே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. என் தேவன் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர். Praise the Lord, hallelujah. பாடுவோம். ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனானவர், நான் யாருக்கும் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. பாடுவாங்க. ஜீவன் என்னை ரட்சிப்பவர் அவரே, ஜீவனின் தாயும் தங்கையும் தள்ளிவிட்டாலும் தன் இயேசுவை கொள்வார். தாயும் தங்கையும் தள்ளிவிட்டாலும் தந்தை இயேசுவை அவர்களில் வைத்து காத்திடுவார். கண் மனதின் மேல் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். மறைவேனே என்னை வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, ஜீவனுக்கும் அஞ்சமானே. தீமை செய்கிறவர் செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு செய்ய விரும்புகையில். தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார், உடனே அழைத்து என்னை என்னை ரட்சிப்பவரும் அவரே. சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனாகிய கர்த்தாவே, தாவீது சொல்கிற நல்ல வார்த்தையை கேட்டும் உயரத்தில் இருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரகாரத்தில் இருந்து இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஆமாவே, நீ தூக்கிவிட்டது. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்புமானவர். என் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம், என் கோட்டை, என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் புகலிடம், என் ரட்சிப்புமானவர். என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சி
துதிக்கு பாத்தராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆதலால் என் சத்துருக்களை நீக்கலாக்கி ரட்சித்தேன். மரண ஆலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துச்சட பிரகாரம் என்னை பயன்படுத்தினது. பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆழத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் செவிகளை கேட்டது. கர்த்தருடைய வழி கர்த்தருடைய வழிகள் கர்த்தர் கொண்டு நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்திட்டு நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு அவர் முன்பாக மன உண்மையாய் என் துக்குணத்தில் என்னை நீங்கள் ஆக்கிக் கொண்டார். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்கள் இருக்கிறது. என் சூத்திரமாட்டவர் தயவுள்ளவருக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமருக்கு நீர் உத்தமம் உள்ளவர், புனிதருக்கு நீர் புனிதர், மாறுபாடு மாறுபாடுள்ளவர், சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பேன். மேட்டுமையானவருடைய தாழ்த்தியுடைய கண்களை அவளுக்கு விரோதமாய் திருப்பப்படுவேன். கர்த்தராகிய தேவனில் என் விளக்கை ஏற்றினேன். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினேன். தாவீது சொல்கிற வார்த்தை, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவன் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமாயிருந்து நடத்துவீராக. இந்த நாளிலே எங்களை பாதுகாத்தவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில்